பிப்ரவரி 19ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 9 வசனம் 13. மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, நான் உம்முடைய துதிகளை எல்லாம் சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் களிகூறும்படிக்கு என்பதே. மேற்கண்ட தியான வசனத்தில் 2 வாசல்களை பார்க்க முடிகிறது. ஒன்று மரண வாசல்கள், மற்றொன்று துதியின் வாசல்கள். மரண வாசல்கள் என்பது அலறலும் அழுகையும் அந்தகாரமும் துக்கமும் பாழ்கடிப்பும் மிகுந்த வாசல்தான் மரண வாசல்கள். மரண வாசல்களில் மனிதனுடைய தன்னம்பிக்கையோ துணிச்சலோ பலனோ எதுவும் செயல்படாது. ஒரு கைதி கட்டுண்ட நிலையில் எழுப்புண்டு செல்வதைப் போல செல்லவே நேரிடும். இங்கே மரண வாசல்கள் என்று பன்மையில் கூறப்பட்டுள்ளதை பார்க்கலாம். என்னால் இதில் 2 மரண வாசல்களை அறிய முடிகிறது. அதில் ஒன்று நித்திய மரண வாசல், மற்றொன்று தற்காலிக மரண வாசல். இந்த தற்காலிக மரண வாசல் என்பது மாம்சத்தில் உள்ள எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீர மரணத்தை நித்திரை என்றே கர்த்தர் குறிப்பிடுகிறார். ஆனால் நித்திய மரணம் என்பதோ ஒரு மனிதனுடைய கடைசி முடிவுரையாக இருக்கும். இந்த நித்திய மரண வாசல் யாருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நீதிமொழிகள் 16:25 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வேதம் கூறுகிறது. ஆம், இந்த பூமியில் வாழுகிற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு முன்னே 2 வழிகள் இருக்கும். எரேமியா 21:8 கூறுகிறபடி, ஒன்று ஜீவ வழி அல்லது மற்றொன்று மரண வழிகள். ஜீவ வழியை அசட்டை செய்து தங்கள் மனம் விரும்புகிற மரண வழிகளில் நடக்கிறவர்களுக்கு அது இன்பமும் ஏற்றதுமாயிருக்கும். அற்பகால சந்தோஷம் அவர்கள் ஆயுள் காலத்தை கொளுத்தி போட்டு பாதாள வாசல்களுக்குள் தள்ளிவிடும். இறுதியாக நித்திய மரணமாகிய அக்கினி கடலில் பங்கடைவார்கள். பாதாள வாசல்களுக்கோ நித்திய மரண வாசலுக்கோ செல்லாமல் தடுக்கவும் அதிலிருந்து தப்புவிக்கவும் வல்லமையுடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஜீவனுக்கு செல்லுகிற வழி பல வழிகள் அல்ல, ஒரே வழிதான் உண்டு. இயேசு மாத்திரமே மனுக்குலத்திற்கான ஜீவ வழி. இந்த ஜீவ வழியை தெரிந்து கொண்டு அதில் நடக்கிறவர்களை மரண வாசல்கள் ஆனாலும் சரி, பாதாள வாசல்கள் ஆனாலும் சரி, மேற்கொள்ளவே இயலாது. ஏனென்றால் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று அதன் மேல் சகல அதிகாரமும் உடையவராக நம்முடைய கர்த்தராகிய இயேசு ஜெய அதிபராயிருக்கிறார். இன்றைய தியான வசனத்தில் குறிப்பிடப்படும் சீயோன் குமாரத்தி என்பவர்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளை குறிக்கிறது. ஆம், கிறிஸ்து இயேசுவால் ரட்சிக்கப்பட்டு ஜீவ வழியில் நடக்கிறவர்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாகிய சபையோடு இணைந்து சங்கீதம் 104 கூறுகிறபடி அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். ஆமேன். அல்லேலூயா.